ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியம் பகுதி இலக்கியம் இதில் பார்த்தோம்னா கம்பராமாயணம் இந்த தேர்ட் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ திருக்குறள் இன்னும் பார்க்கல, மற்றபடி இது பார்த்துட்டோம். அதே மாதிரி 4th பார்ட்டு 17 கீழ்கணக்கு மேல் கணக்கு 4th பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd. ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி பார்த்துடலாம். கவர்மெண்ட் நோட்ஸ் தான் பார்த்துட்டு அடுத்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து போகலாம். சரி பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே தான், ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் போனாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும், அதுக்காக தான் சொன்னேன். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம போகலாம். கம்பராமாயணம் பார்த்தோம்னா இதிகாசம் 2 நூல் முதலாவது அப்படின்வாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா இதிகாசம் மகாபாரதம் ராமாயணம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து அது வந்து அந்த இதிகாசத்தில் ராமாயணம் 2 நூல் முதலாவது அப்படின்றாங்க. இது வந்து ஒரு வழிநூல், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின். அடுத்து வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் வந்து எனது முதல் நூல். ஓகேங்களா? அதை தழுவி வந்த வழிநூல் தான் கம்பராமாயணம். ஏன் வழிநூல் சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? அடுத்து இந்த கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பு அன்று தழுவல். ஓகேங்களா? மொழிபெயர்ப்பு கிடையாது. மொழிபெயர்ப்புனா அப்படியே இங்க இருக்கிறத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறது, ஒரு வரி விடாம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே எழுது. பட் வந்து இது பார்த்தோம்னா கம்பர் என்ன பண்ணுவார்னா அந்த பேரை முதற்கொண்டு மாத்தி அங்க வந்து என்னென்னலாம் டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணி அப்படியே தழுவி எழுதுறது, கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நிறைய பண்ணி எழுதுறது தான் பார்த்தோம்னா அதாவது தழுவி எழுதுற நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்காது, எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு காண்டம்லாம் ஆட் பண்ணியிருப்பார். காண்டமா ஐ திங்க் படலம் நினைக்கிறேன். இந்த மலை வந்து அதில் காண்டம் தான், இந்த மலை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது எப்படின்னா அது ஒரு தனியாக ஒரு வேற நூல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது படிக்கும்போது. அதுதான் தழுவல்ன்றாங்க. ஓகேங்களா? இது வந்து மொழிபெயர்ப்பு இல்லை, அதுதான் தழுவல்ன்றாங்க, பார்த்துக்கணும். ஸோ இயற்றியவர் கம்பர். ஓகேங்களா? ஸோ கம்பரை பற்றி பார்க்கணும்னா இவர் வந்து 9ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா 10ஆம் நூற்றாண்டு அப்படின்வாங்க. இவர் பிறந்த ஊர் பார்த்தோம்னா சோழநாடு சேர்ந்த திருவிழுந்தூர். ஓகேங்களா? இறந்த ஊர் என்ன பார்த்தோம்னா பாண்டிய நாட்டை சேர்ந்த நாட்டரசன் கோட்டை. என்னது? நாட்டரசன் கோட்டை. கம்பரை ஆதித்த வள்ளல் பார்த்தோம்னா சடையப்ப வள்ளல். அதாவது அவரை வந்து ஒரு முறை, அதாவது 1000 பாட்டுக்கு ஒரு முறை பார்த்தோம்னா என்ன பண்ணுவார், புகழ்ந்து பாடிப்பான். ஸ்டேட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கம்பர் வந்து அவர் நூலுக்கு வச்ச பேர் என்ன பார்த்தா ராமதார் தான், அப்படிதான் பேர் வச்சாரு. அவரோட அதாவது கம்பர் இலக்கணனால அது வந்து என்னென்ன கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசுகிறோம். ஆனால் அவர் வச்ச பேர் பார்த்தோம்னா ராமதார் தான். ஸோ ஓகே, இதோட நூல் அமைப்பு பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நூல் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் காண்டங்கள் வந்து 6 காண்டங்கள் இருக்கு. படலம் பார்த்தோம்னா 113 இருக்கு. பாடல்கள் 10,569. ஸோ 6 காண்டம், 113 படலம், 10,569 பாடல்கள் இருக்கு. ஓகே, 6 காண்டம் பார்த்தா என்னென்ன காண்டம்னு பார்க்கலாம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், லைனா இது படிச்சுக்கணும் ஒன்று, அதுக்கடுத்து இதுதான் வரணுன்றது ஒரு ரூல்ஸ். ஸோ பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். ஸோ அடிக்கடி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதில் 5வது காண்டம் என்ன, 2வது காண்டம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எத்தனாவது காண்டம்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாலகாண்டம், பாலர்னா என்னன்னு சொல்லுவாங்க, சின்ன வயசுன்னு சொல்லுவாங்களா? ஸோ அவர் வந்து சின்ன வயசுல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வருமா, அப்போ பாலகாண்டம். அடுத்து அயோத்தியா காண்டம். ஸோ அயோத்தியா அப்படின்றது பார்த்தோன்னா அவங்க வாழ்ற இடம், அவர் எங்கே வாழ்ந்தாரு, அயோத்தியாவில் வாழ்ந்தாரு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆரண்ய காண்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்னு வருதா, அடுத்தது ஓகே. அதுக்கப்புறம் எல்லாமே வனவாசம் போவார், எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கிஷ்கிந்தாவுக்கு போவாரா. ஃபர்ஸ்ட் கிஷ்கிந்தாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அனுமனை மீட் பண்ணுவாங்க. ஸோ அனுமனை என்னன்னு சொல்லுவாங்க, சுந்தரன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம படுத்திருக்கோம் இல்லையா? அப்போ அடுத்து சுந்தரகாண்டம் 5வது காண்டம். அது கடைசி என்ன சண்டை போடுவாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் யுத்த காண்டம், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆர்டர். ஓகேங்களா? அடுத்து ஓகே, படலம்ல எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? 113 பண்ண முடியாது. முக்கியமானது என்ன பார்த்துக்கலாம். முதல் படலம் பார்த்தோன்னா ஆற்று படலம், அந்த சரையு ஆரை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஆற்று படலம், அது நிறைய அவங்க சின்ன வயசுலேருந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இறுதி படலம் என்ன பார்த்தோன்னா விடை கொடுத்த படலம், என்ன இறுதி கடைசி முடிஞ்சு எல்லாம் விடை கொடுத்து நான் போகிற பாபாய் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது தமிழின் மிகப்பெரிய நூல் என்ன பார்த்தோன்னா கம்பராமாயணம் தான். ஓகேங்களா? ஸோ காப்பியத்தின் உச்சக்கட்ட வளர்ச்சி வந்து என்னது, கம்பராமாயணம். அதே மாதிரி ராமன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், திருமாலின் அவதாரம். அவரோட குலம் பார்த்தோம்னா சூரிய குலம். ஓகே, தந்தை தசரதன், தாய் கௌசல்யான்னு சொல்லுவாங்க, வளர்ப்பு தாய் கைகேயி, நாடு வந்து கோசலம், நகரம் பார்த்தோம்னா அயோத்தி. அவரோட ஆசிரியர்னு பார்த்தோம்னா வசிட்டர். அதே மாதிரி கைகேயோட தோழி தான் அந்த குனி. அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா மந்தரை.
ஸோ கைகையின் மனத்தை மாற்றியவர் கூனி. ஓகே, அவங்க வந்து 3 தம்பி இருக்காங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் பரதன், அடுத்து லக்குவன், அடுத்து கடைசியா சத்ருக்கனன்ட்டு. ஓகே, இவர் வந்து தம்பியை ஏத்துப்பான்னு சொல்லிட்டு இந்த படிச்சிருப்போம். இன்னிலேருந்து நாங்கள் 4 பேர் கிடையாது 5 பேர், அப்புறம் 6 பேர் அப்படி இப்படிலாம் மாத்திட்டு கிடப்பார் இல்லையா. ஸோ அதில் அந்த மாதிரி ஏத்துக்கிட்டவங்க யான்னு ஃபர்ஸ்ட் வந்து குகனை தான் அவர் ஃபர்ஸ்ட் ஏத்துக்குவார். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, சுக்ரீவன், அந்த குரங்குகள் இவரோட தலைவர் இல்லையா அவர். அடுத்து வீடனன், அந்த ராவணனோட அண்ணனா தம்பி அவர். ஓகேங்களா. ஸோ குகன், சுக்ரீவன், வீடனன். ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கலாம். ராமன் முதலாக கொண்டது தாடகை என்ற பெண்ணை. விஸ்வாமித்திரரின் யாகத்தை காக்கும் பொருட்டு ராமன் தாடகையை கொன்றான். ஸோ ராமனை மிதிலைக்கு அழைத்து சென்றவர் யாருன்னு பார்த்தோம்னா விஸ்வாமித்திரர். ஓகேங்களா, மிதிலைக்கு அழைத்து சென்றவர் யாரு, விஸ்வாமித்திரர். ஸோ ராமன் சீதை திருமணம் நடந்த இடம் என்ன பார்த்தோம்னா அந்த மிதிலை. ஸோ சீதையோட தந்தை ஜனகன். சீதைக்கு ஜானகி, மைதிலி என்று வேறு பெயர்களும் இருக்கு. ஓகேங்களா, ஜானகி, மைதிலி. கங்கை கரையை கடக்க ராமனுக்கு உதவின் யாருன்னு பார்த்தோம்னா குகன். வேடுகுல தலைவன் குகன். குகனின் தலைநகரம் சிருங்கிபேரம். ஓகே, அந்த சுக்ரீவன் நான் பார்த்தோம் இல்லையா தலைவர்னு சொல்லிட்டு, அவரோட அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா அனுமான். ராமனுக்காக சீதையின் தூது சென்றவர் யாருன்னு பார்த்தோம்னா அனுமான். ஸோ போர் நடந்துச்சு நமக்கு தெரியும். எத்தனை மாசம் பார்த்தோம்னா 18 மாசம். எத்தனை மாசம், 18 மாசம். ஓகே, ராமன் முடிசூட்டு கொண்ட போது அரியணை தாங்கியவன் யாருன்னு பார்த்தோம்னா அனுமன் தான். அதே மாதிரி உடைவாள் ஏந்தியவன் யாருன்னா அங்கதன். ஸோ ஃபர்ஸ்ட் அரியணை தாங்கியவன் அனுமன், உடைவாள் ஏந்தியவன் அங்கதன், வெண்கொற்ற குடை பிடித்தவன் பரதன், கவரி வீசியவர் லக்குவனும் சத்ருக்கனும். இவர் 2 பக்கம் நின்று கவர் வீசுவாங்க இல்லையா அது. அடுத்து முடியெடுத்து கொடுத்தவர் யாருன்னா சடையப்ப வல்லலின் முன்னோர். முடிசூட்டியவன் வந்து வசிஷ்டர். கொடுத்தது வந்து வள்ளல், அந்த சடையப்ப வள்ளல் இருக்காலே அவரோட முன்னோர். அதை முடிசூட்டியர் வந்து வசிஷ்டர். ஸோ கம்பர் வந்து தம் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் பார்த்தோம்னா திருவரங்கம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்து ஓகே, திருவரங்கம் முடிஞ்சாச்சா. அடுத்து பார்க்கலாம். கம்பர் எழுதிய பிற நூல்கள் என்னன்னு பார்க்கலாம். ஏறெழுபது திருக்கை வழக்கம், அதாவது 2ஆம் மூலவு பற்றியது. ஏறெழுபது திருக்கை வழக்கம், சடகோபர் அந்தாதி, சரஸ்வத அந்தாதி, கம்பர் மகன் அம்பிகாபதி. ஸோ அம்பிகாபதி எழுதியது தான் வந்து அம்பிகாபதி கோவை. ஸோ ஓகேங்களா, கம்பர் மகன் அம்பிகாபதி. அடுத்து ராம நாடக கீர்த்தனை எழுதிய யாருன்னு பார்த்தோம்னா அருணாச்சல கவிராயர். ரொம்ப முக்கியமானது. ராம நாடக கீர்த்தனை எழுதின யார் பார்த்தோம்னா அருணாச்சல கவி ராயர். ஓகே, புகழுரைகள் என்ன கம்பனை பத்தி பார்த்தோம்னா, கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், கம்பனை போல வள்ளுவனை போல. அதே மாதிரி பார்த்தோம்னா இளங்கோவை போல பூவிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஓகேங்களா. அடுத்து மேற்கோள் பார்த்துக்கலாம். ஸோ அதாவது நம்ம படிப்போம் இல்லையா, நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறது எக்ஸ்ட்ரா மேற்கோள் மாதிரி படிச்சுக்கலாம். அது இருவரும் மாறிப்பும் இதயம் எய்தின, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான், வீரமும் களத்தே போட்டு வெறும் கையோடு இலங்கை புக்கான், இன்று போய் நாளை வா, வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அடுத்து பேசுவது மானம் இடைப்பேணுவது காமம், கூசுவது மானுரை நன்று நம் கொற்றம். அடுத்து இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கலினிடம் புரிய கண்டேன். அடுத்து கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க. அடுத்து பன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே, எல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ, உயிரெல்லாம் முறைவதோர் உடம்பும் ஆயினான், கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றென்னே, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். அடுத்து 1000 ராமன் நின்வேல் நின்கேள் ஆவரோ. அடுத்து அஞ்சலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா, விருந்துவரின் எண்ணூறுமா என்று விம்மோன் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து அந்த புக்கில் இருக்கத்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து புக்கில் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் நோட்ஸ்லேருந்து. ஸோ இப்போதைக்கு இந்த நோட்ஸ் வந்து போதும், நம்ம கொஷினுக்குள்ளார போகலாம். ஓகேங்களா. அது ஏன்னா செய்யுள் லைன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா அது தனியாக ஒரு வீடியோவே ஆகும். ஓகேங்களா. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஹூ இஸ் கால்ட் அஸ் சுந்தரன் இன் ராமாயணம். ஸோ ராமாயணத்தில் சுந்தரன் என்ற பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹனுமன். சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் இருந்தது காரணமே என்னது அதுதான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஓகே, இது இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பெரிய பகுதி சிறு பகுதின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அது வந்து எதுக்கு பொருந்தும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சருக்கம் பார்த்தோம்னா என்னன்னா பாரதம். அடுத்து லம்பங்கம் பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி. படலம் பார்த்தோம்னா கம்பராமாயணம் முன்னதான் பார்த்தோம்லே 113 படலம். காண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். ஸோ காண்டம் வந்து இதுக்கும் செட் ஆகும், பட் இருந்தாலும் ஓகே. அடுத்து பார்க்கலாம். உடம்பிடை தோன்றின்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி.
அடல்வுற சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வார் என்னும் டேஸ் வாக்கு அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர். அதுல வந்து ராமாயணத்துல வர ஒரு லைன் தான் இது. கூவா முன்னம் இளையோன் குறுகினி ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். இச்செடியில இறைஞ்சினான் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா குகன். ஓகேங்களா. அடுத்து கண்டெனும் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனவன் பெற்ற புகழ் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சொல்லின் செல்வன். அதாவது பார்த்தோம்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து எடுத்த உடனே பார்த்தோம்னா நான் வந்து பார்த்துட்டேன் சீதையை பார்த்துட்டேன், சீதையை அவங்கள வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது வந்து அப்போ சீதையை மட்டும்தான் பார்த்தாங்களா, அவங்க கற்போடு இருக்காங்களா இல்லைன்னு தெரியாதா, அந்த மாதிரி வந்து ஒரு டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கண்டனன் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் அப்படின்ற சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க கற்போடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயமானது கற்பினும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கனின்றது சீதை. அவங்கள வந்து நான் கண்களால் பார்த்தேன்னு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இல்லை, நான் கண்களால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அதனால தான் இது வந்து சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ் டீச்சர் எனக்கு சொன்னாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் வையாபுரி பிள்ளை. கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் சொன்னது எஸ் வையாபுரி பிள்ளை. உடம்பிடை தோன்றினொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி இவன் நான் பார்த்தோம் இல்லையா, சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கம்பர். அடுத்து என்றுமுள்ள தென்தமிழ் என்று தொடர இயம்பியவர் யாருன்னு பார்த்தோம்னா கம்பர். ஓகே, பொருந்தா சொல்லை காண்க. சத்ருகன், பரதன், சுக்ரீவன், நகுலன். நகுலன் வந்து எதில் வருவாங்க, பாரதத்தில் வருவாங்க. சரியா, ஸோ வந்து இது வராது. ஓகே, வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா கோசலை நாடு. அதாவது பார்த்தோம்னா வறுமை இல்லாததுனால வந்து பார்த்தோம்னா கொடை, இந்த வன்மைக்கு பார்த்தோம்னா கொடைன்னு அர்த்தம். கொடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுமாதிரி பகைவர் இல்லாதனால பார்த்தோம்னா திண்மை, அந்த பகைமை அந்த இது வந்து இல்லை, நம்ம இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த நாடு சொல்கிறாங்க பார்த்தோன்னா கோசல் நாட்டு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வறுமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. ஓகே, அன்புலை நீனாம் ஐவரானோம் உலரானோம் சொன்னாலே அஞ்சாவதா இனி நாங்கள் வந்து 4 பேர் இருந்தோம், இப்போ 5ஆவது ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4ஆவது யாருன்னு பார்த்தோம்னா 4 பேர் வந்து அவங்க 4 பேரா. அதுக்கப்புறம் 5ஆவது யார் வருவாங்க, குகன் வருவாங்க. குகன் அடுத்தது யார் வருவாங்க, சுக்ரீவன் வருவாங்க. 6ஆவது அறுவரானோன்னு வருவாங்க. அடுத்து 7வரானோன்னு சொல்லிட்டு யார் வருவாங்க, வீரன் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இது சொன்னது வந்து கம்பராமாயணம். அடுத்து கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் பார்த்தோம் இல்லையா முன்ன. ஸோ கம்பராமாயணம். இது போகிறதுக்கு பார்க்கலாம். மூவருலா ஒட்டக்கூத்த கலிங்கத்து பரடின் ஜெயங்கொண்டா சிலை 70 ஏர் சிலை 70 திருக்கை வழக்கம் யாரு, கம்பர். நலவென்பா புகழேந்தி. ஓகே, ஆயிடை அணங்கின் கற்பும் ஐயன் இன்னருளும் செய்ய தூய நல்லறனும் என தொடர்ந்து காப்ப. ஸோ இதுல வந்து சீதை வந்து அழியாமல் எது காப்பாற்றிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கற்பும் அருளும். எது கற்பும் அருளும். அடுத்து போறதுக்கு உமறுப்புலவர் முதுமொழி மாலை. அடுத்து கம்பர் பார்த்தோம்னா சிலை 70. திருத்தக்க தேவர் பார்த்தோம்னா நரிவிருத்தம். இந்த நரிவிருத்தம் பார்த்தோம்னா சீவக சிந்தாமணிக்கு வந்து எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா. ஓகே, வீரமாமுனிவர் பார்த்தோம்னா 90 விளக்கம். அரியதம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. எந்த லைன் எங்கன்னு பார்த்தோம்னா கம்பராமாயணம். ஓகே, சிலம்பனா கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்பராமாயணம் சீதை. சூளாமணி பார்த்தோம்னா சுயம்பிரம்பை. இது சுயம்பிரம்பை அப்படின்றது சூளாமணியில் வர ஒரு கேரக்டர். அடுத்து சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியார் கம்பர். டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயன், அறிவினை என்ப உளனோ கருவியார் காலம் அறிந்து செயன். ஓகேங்களா. அடுத்து காயும் வில்லினன் கல்திர தோழினன். ஸோ இதில் கல்திரது யார் இதை போற்றப்படுவோம் யாருன்னு பார்த்தோம்னா குகன். ஓகே, கம்பராமாயணம் என்னன்னு பார்த்தோம், நம்ம வழிநூல் பார்த்தோம் இல்லையா. அடுத்து விடைக்கேற்ற வினவை தேர்க. அன்புலை நீனாம் ஐவர் உள்ளனானோம். ஸோ இதுக்கேற்ற இது என்ன பார்த்தோம்னா எதனால் ஐவர் ஆனோம் அப்படின்னு சொல்லு. ஸோ நம்ம அன்பு கொண்டதுனால என்னாச்சு, நான் இனிமேல் 5 பேர் ஆனோம் அப்படின்னாங்க. ராமாயணத்தில் சுந்தரன் என்ற பெயரால் அழைக்கப்படுவர் யாரு, அனுமன். ராமாவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படி பார்த்தோம்னா கம்பராமாயணம். ஆதிக்கவி யாருன்னு பார்த்தோம்னா வால்மீகி. அவ்வளவுதான் வந்து ஆதிக்கவி அப்படின்னுவாங்க. அடுத்து பூமடந்தை வாழ புவிமடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல் வாக்கும் நாள் என்று வாணிதாசன் யார் இறந்ததை எண்ணி பாடியுள்ளார் பார்த்தோம்னா
கம்பர் அவர் இறந்ததுன்னு நினைச்சுதான் வாணிதாசன். இதில் கீவேர்டுன்னு பார்த்தோம்னா வாணிதாசன், கம்பர், அதுக்கப்புறம் இந்த லைன் மூணுமே வந்து கீவேர்டு தான். ஓகே, அதே மாதிரி இறந்ததை நினைச்சு பாடியிருக்காரு. ஓகே, கீழ்காணவற்றில் கம்பர் எழுதாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் எழுதுனது யாரு? வீரமாமுனிவர். ஓகே, கீழ்கண்ட கூற்றுகள் எவை சரியானவை? கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்னது? ராமாவதாரம். இரணியவதை படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. அடுத்து மாயசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதன்றாங்க. அதே மாதிரி கம்பர் வந்து 100 படலத்துக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்து சடையப்பவர்களை போற்றுள்ளார். ஸோ இதுல எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தோம்னா 1, 2 தான் சரி. ஓகேங்களா? ஸோ அதாவது மாயசகன படலம் வந்து கம்பராமாயணத்தில் இருக்கிறது, இல்லாததுல இருக்கு. அதே மாதிரி கம்பர் வந்து 1000 பாடலுக்கு ஒரு முறை என்ன பண்ணாரு? சடையப்பவர்களை போற்றியுள்ளார். 100 பாடல்கள் கிடையாது. அடுத்து விற்பெரும் தளத்தோல் வீரர் யாரை குறிக்குதுன்னா ராமனை குறிக்குது. ஓகே, கல்திரல் தோழிலானா குகன். ஓகேங்களா? கல்திரல் தோழிலானா குகன், விற்பெரும் தளத்தோல் வீரனா ராமன். கம்பராமாயணத்துல 5வது காண்டம் சொன்னாலே எப்படி கேட்பாங்கன்னா சுந்தரகாண்டம். அடுத்து கோதைவில் குரிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ராமன். குரிசில்னா யாருன்னா ராமன், தலைவன், அதுதான் ராமன். ஓகே, பின்வருவனவற்றில் தவறானவை தேர்வு செய்க. ஸோ கம்பர் வந்து தேரெழுந்துல பிறந்தான்னு பார்த்தேன் சோழ நாட்டில். ஆதரித்த வள்ளல் சீதக்காரி கிடையாது. வள்ளல் சீதக்காரி வந்து உமரப்புலவர் ஆதித்தவர். இவர் ஆதித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சடையப்ப வள்ளல். ஓகே, சரஸ்வதி அந்தாதி இயற்றுவர் கம்பர். கரெக்ட். ஸோ இவரோட காலம் பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினன் யாருன்னு பார்த்தோம்னா குகன். அடுத்து தமிழுக்கு கதி என்று போற்றப்படுவதில் 2 நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறளும் கம்பராமாயணம். கா திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கலாம். காணா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். ஓகே, மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி எந்த லைன்? எங்க இருக்க லைன்னா ராமாயணம். ஓகே, மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி இவ்வாறு இடம்பெற்ற நூல் எதுனா ராமாயணம். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவையினர் பார்த்தோம்னா குலோதுங்க சோழன். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை குலோதுங்க சோழன். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குகன். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் யாருன்னு பார்த்தோம்னா குகன். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவனடி வெண்பதோர் அலியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கம்பர். அதாவது ராமனை வந்து வர்ணிப்பார். இவர் வந்து மைனது ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல ரொம்ப இதா இருக்கு, அந்த மாதிரி கலர்ல இருப்பா இல்லையா, அந்த மாதிரி மரகதமோ அந்த கடலோ மலை முகிலோ அந்த மாதிரி, அதுவும் அந்த மாதிரி ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அழகா தான் இருக்கும் பார்க்க. ஸோ அந்த மாதிரி இவடி வெண்பதோர் அலியா அழகுடையான், அந்த மாதிரி அது அழியாத அழகுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றுவார் ராமன் கம்பர். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என்று புகழ்ந்தது யாருன்னு பார்த்தோம்னா கோசலை. அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க உன்னை விட பரதன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மைதானா? ஓகே, ஏர் எழுபது 15 கீழ்கணக்கு நூல்களில் 1. அதே மாதிரி ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். ரெண்டுமே சரிதான். அடுத்து சரி, ஏர் எழுபது 15 கீழ்கணக்கு நூல் வராது இல்லையா? சரி. ஸோ கூற்று 1 தப்பு, 2 மட்டும் தான் இது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். திருமண செல்வகேசரியால் தமிழுக்கு கரியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா கம்பர், திருவள்ளுவர். நம்ம பார்த்தோம் தமிழுக்கு கரியான நூல் எது அப்படின்னு பார்த்தோம், கம்பராமாயணம், திருக்குறள் பார்த்தோம். ஸோ தமிழுக்கு கரியாவார் இருவர் அதை எழுதுனது கம்பர், திருவள்ளுவர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொன்னது யாரு? அதை சொன்னது யாருன்னா திருமண செல்வ சேகவராயரார் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி. அடுத்து கம்பர் பிறந்த தேரலூர் வந்து சோழ நாட்டில் அமைந்ததான் பார்த்தோம். சோழ நாட்டு தேரலூர் தான் பிறந்தான்னு பார்த்தோம். அதே மாதிரி கம்பர் வந்து 2ஆம் குலோதுங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் அப்படின்றாங்க. ஸோ நான் பார்த்தோம் குலோதுங்கனோட அவை புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ரெண்டுமே வந்து சரிதான். கம்பராமாயணத்தில் துன்புலதனின் அன்றோ சுகமுள்ளது என்று கூறுபவர் யார்? ராமன். அதாவது துன்பத்துல தான் என்ன இருக்கு, சுகம் இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ராமன். கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படி அழைக்கப்படுது கங்கை படலம். ஏன்னா அந்த கங்கை இதுக்கு வந்து தலைவர் இவர் தான், அதனால குகப்படலம் அப்படின்னு சொல்றாங்க கங்கை படலத்தை. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். அடுத்து
கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எதுன்னு பார்த்தோம்னா சுந்தரகாண்டம். ஸோ அனுமனோட காண்டம்னாவே சுந்தரகாண்டம் தான். ஓகே, இது பார்க்கலாம். நூலாசிரியர் ஜெயம் கொண்டார் பார்த்தோன்னா கலிங்கத்து பரணி, காரியாசன் சிறுபஞ்சமூலம், கம்பர் சடகோபரந்தாதி, கண்ணகனார் புறநானூறு. ஓகேங்களா. அடுத்து கம்பரை புறந்தவர் யாருன்னு பார்த்தோம். புறந்தார்னா ஆதரித்தவர், சடையப்ப வள்ளல். டேஸ் நெடுநீர்வாய் கழுதினில் மட அண்ண கதியது செல்ல நின்றா. இந்த அடிகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்பராமாயணம். ஓகேங்களா. கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கும் காண்டம் பார்த்தோம்னா சுந்தரகாண்டம். முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் பார்த்தோம்னா கம்பராமாயணம். முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் இது கம்பராமாயணம். அதே மாதிரி யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் இளங்கோப்பேல் அப்படின்னு சொல்லுவாங்க. யாங்கனும் எங்கும் காணோம் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி பாடினது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். எப்படி நான் சொன்னா பாரதியார் யார் யாம் அப்படி. என்றுமுள்ள தெந்தமிழ் அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா கம்பர். ஓகே, தவறான விடையை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம் கைலாய மாலை மலை, கம்பராமாயணம் சிறுங்கி பேரம், தேம்பாவணி வளன், அடுத்து பார்த்தோம்னா சீராபுராணம், மந்தராசலம் அப்படின்றாங்க. ஸோ இதில் தப்பானது எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் கைலாய மலை சொல்ல மாட்டாங்க, மேருமலை தான் சொல்லுவாங்க, இமயமலை தான் சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா. அடுத்து கல்வியில் பெரியவர் சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா கம்பர். ஓகே, இதில் எழுதாத காண்டம் எதுன்னு பார்த்தோம்னா உத்தரகாண்டம். ஓகேங்களா. கம்பர் எழுதாத காண்டம் என்னது? உத்தரகாண்டம். ஓகே, ஏழமை வேட நிறத்தில் என்றனை யோசாரோ அப்படின்னு சொல்லி ஏமது யாருன்னு பார்த்தோம்னா புகன். ஓகேங்களா. கம்பர் தாம் இயற்ற நூல் கெட்ட பெயர் என்ன பார்த்தோம்னா ராமாவதாரம். அன்புலினி நாம் ஓர் ஐவர் உள்ளானோம் அப்படின்னு சொன்னது யாரிடம் சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராமன் வந்து குகன் கிட்ட சொன்னது. ஓகேங்களா. துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை அப்படின்னு சொன்னது முன்னதான் பார்த்தோம் இல்லையா. துன்பம் உல எனினும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு லைன் பார்த்தோம். அதை வந்து இப்போ எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே கொடுத்து என்ன சொன்னாங்க பார்த்தோம்னா கம்பராமாயணம். சொன்னது யார் நாங்கள் கேட்டிருந்தாங்க? ராமன் சொல்லிட்டு இது வந்து என்ன நூல்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் என்னன்னு பார்த்தோன்னா 5வது காண்டம். ஸோ வந்து 5வது காண்டம் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து சுந்தரகாண்டம் எத்தனாவது காண்டம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யாருன்னு கேட்டாங்க கம்பர். அது அப்படியே உள்டாவாக கேட்டிருக்காங்க. கம்பரை பிறந்தவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கம்பர். அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொன்னாங்க? நான் பார்த்தோம் இல்லையா. அறுவர் ஆனோம், மைவர் ஆனோம், ரச எழுவர் ஆனோம் அப்படின்வாங்க. அந்த எழுவர் யாருன்னா வீரனன். ஓகேங்களா. அடுத்து கம்பரது காலம் பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டு. நம்ம மேலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம். அடுத்து பொருந்தாது எது? ஹிஜ்ரத் காண்டம் எது வரும்? சீராபுராணத்துல வரும். இது என்னது? அயோத்தி காண்டம், பாலகாண்டம், கிட்குண்ட காண்டம் தான் என்னது? கம்பராமாயணத்துல வரும். ஓகே, கம்பரால் பன்னவன் என்று குறிப்பிடப்படுவன் யாருன்னு பார்த்தோம்னா லக்குவணன். யாரு பன்னவன்? யாரு? லக்குவணன். ஓகே, அயோத்தி காண்டத்துல எத்தனை படலம்னு கேட்டிருக்காங்க? 13 படலம். ஸோ கம்பராமாயணம் அயோத்திய காண்டத்தில் உள்ள படலம் பார்த்தோம்னா 13. உழவர் ஏரடிக்கும் சிறுகோழி அரசனது செங்கோலை நடத்தும் கோல்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கம்பர். அடுத்து உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் கவின்வம் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கால்டுவெல். நம்ம ஒரு முக்கியமான ஒரு கோட்ஸ். உலகில் வந்து நாகரிகம் முற்றுமே அழிந்துட்டாலும் திருக்குறளும் கம்பன் கவி இதுவும் இருந்துச்சுன்னா இதை மறுபடியும் புதுப்பிச்சலாம்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கால்டுவெல். தாதக சோலை தோறும் சண்பக காடு தோறும். தாது, இதுல தாது அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா மகரந்தம். கம்பராமாயணத்துல வர ஒரு இது. ஸோ மகரந்தம், தாதுனா மகரந்தம். கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எதுன்னு பார்த்தோம்னா மதுரை காண்டம். ஓகேங்களா. அடுத்து ஒரு அருவினை சதக்கூறிட்டு கோணினும் முலன் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர். ஓகேங்களா. அடுத்து தமிழுக்கு கதை நம்ம முன்னே பார்த்தோம். கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்திய காண்டத்தில் 13 பாடலங்கள் உள்ளன. ஸோ இது ரெண்டுமே நம்ம கொஸ்டினா பார்த்தோம். இது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ 2வது பாடலம் பாலகாண்டம், அயோத்திய காண்டம் 2வது காண்டம் கரெக்ட். இதில் வந்து 13 பாடலும் இருக்குன்னு பார்த்தோம், அதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஓகே, பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பேர் ராமாவதாரம். ஆமாம். இதில் பெரும்பிரிவு காண்டம், சிறு இது பார்த்தோம்னா படலம். காதை கிடையாது. காதை வந்து சிலப்பதிகாரத்தில் வரும். ஓகேங்களா. ஸோ கம்பராமாயணம் ஒரு வழிநூல்ன்றது கரெக்ட். கம்பர் சொன்ன வண்ணங்கள் எத்தனை பார்த்தோம்னா 96 வண்ணங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. கம்பன் சொன்ன வண்ணம் எத்தனை? 96. அடுத்து சுந்தரன் என்ற பெயரால் ராமாயணத்தில் வழங்க பெறுவர் நம்ம முன்னே பார்த்தோம் அனுமன் அப்படின்னு சொல்லிட்டு. கற்பனும் பெயரதொன்றும் கல்யாணம் புரிய கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பாடல் யாரை குறிக்கிறது பார்த்தோம்னா சீதை. சீதை வந்து
செய்தி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் பார்த்தோம்னா ராமன். குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? ராமன். தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்ந்தவற்றே. இது எங்க பார்த்தோம்னா கம்பராமாயணம். தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்ந்தவற்றே. அடுத்து கம்பராமாயணத்தில் எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடையப்பவளர் வாழ்த்தி பாட பெற்றார் பார்த்தோம்னா 1000 பாடலுக்கு ஒரு முறை. என்றுமுள்ள தென்தமிழ் என்று சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கம்பர். அடுத்து பின்வருவற்றில் தவறானதை தேர்வு செய்க. கம்பர் தேரெழுதல் பிறந்தார். ஓகே, கம்பரை ஆதரித்த வள்ளல் பார்த்தோம்னா யாரு? சடையப்ப வள்ளல். சரஸ்வதியின் அந்தாதி ஏற்றவர் கம்பர். அவரோட காலம் பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டு. சரி. துடியன் நாயனன் தோல் செருப்பு ஆத்த போர் அடியன் அல்செரி தன்னல் நிறுத்தன் சொன்னது யார் பார்த்தோம்னா குகன். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இதெல்லாம் தமிழுக்கு கதி. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இதெல்லாம் ஓகே, அடுத்து பார்க்கலாம். போர்தலை மிகுந்த ஈர் 50 மலரோடு துப்பத்துறை போகிய துணிவுடை ஆண்மை அக்குரன் அணைய கைவன்மையே. இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழிலே எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றது தான் இந்த லைனம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். நம்ம முன்னே பார்த்தோம் கம்பராமாயண பாடல்னு சொல்லிட்டு. அதில் உணர்த்தும் செய்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணம் ஓகே, அதில் உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமன் வில்லொடித்தது, அதே மாதிரி அகலிகை சாப விமோசனம் பெற்றது. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கைவண்ணம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவர் வந்து அவர் கையால் வந்து அந்த வில்லை உடைச்சது, அது வந்து கைவண்ணம். இவரோட காலில் இருந்து தூசி போய் என்ன பண்ணா அந்த அகலிகையோட சிலை இருக்கும், கல்லாக மாறி இருப்பாங்க. அந்த கல் மேலே வந்து அந்த தூசி பட்டோடனே என்னன்னா அவங்களோட சாப விமோசனமே அதுதான். அந்த பட்டோடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மறுபடியும் பழைய இதுக்கு வந்து மாறுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் அகலிகை கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாப விமோசனம் பெற்று மறுபடியும் இதாவாங்க. ஸோ அதுதான் வந்து கால்வண்ணம். அந்த காலால் தானே விமோசனம் பட்டுச்சு, அதனால கையால் வில்லொடிச்சதுனால என்னது அது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ கைவண்ணம்னா ராமன் வில்லொடித்தது, கால்வண்ணம்னா அகலிகை சாப விமோசனம் பெற்றது. ஸோ அது வந்து 1, 2 மட்டுமே. ஓகே, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. ஸோ கம்பராமாயணத்தில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பகுதி ஆளை பார்த்தோம்னா இலக்கியம் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க.